அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் நாடகமாடி ஏமாத்தியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவான், புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு 2 புதன் அமர்ந்திருக்கிறார். 3க்குரியவர் 2 அமர்ந்திருப்பதால பிரயாணங்கள் என்பது சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தகவல் மற்றும் வியாபார தொடர்புகள் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதற்கு தோதாக ஜீவனத்திற்குரிய குறிக்கும் சனி ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். இதனால் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிறிது முயற்சித்தால் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றமும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. வேலை மாறுதலும் கூட உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அமையலாங்க. பணி நிரந்தரம் அல்லது வேறு நல்ல வேலை இவைகளுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சியில நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடக செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால, அதுவும் 4ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பதால மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாங்க. வாகன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. கவனக்குறைவால் சிறு விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல 5ல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையும் போது சில அவசர காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தப்பட நேரலாம். அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மேசராசினியர்களா நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் இருக்கதாங்க செய்யும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகள், மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல
மேசராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்பட இருக்கு. புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுங்க. அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைத்துவிடும் என்றாலும் கூட கவனம் அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு இனி நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இந்த 2 துறைகளுக்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. மேலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல் சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. தற்போதைய தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. பரதநாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வருமானம் உயர இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாம். சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கிரகி புத்திரனும் அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றல் பெருகுங்க. பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோருடைய நேரடி ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமானதாக இருக்குங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி ஓய்வெடுக்க தோணும். குறிப்பாக இரவு நேரங்கள் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் செயல்படுவது அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் மாலையில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.